ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஸ் தோட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு உங்கள் வீட்டு தோட்டத்தில் வச்சுருக்க செடி பூக்களோ இல்லை புது தளிர்களோ வரணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற ஃபெர்டிலைசர்ஸை கொடுத்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அது எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக கொடுக்கலாம். ஒன்று பார்த்துட்டிங்கன்னா திட உரம், இன்னொன்று லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ். திட உரம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோட் மேன்யூர், கவுடங் மேன்யூர் ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா வெர்மி கம்போஸ்ட், கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எப்சம் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி செடியோட சைஸுக்கு பொறுத்து நீங்கள் போட்டுட்டு வரலாம். மினிமம் பார்த்துட்டிங்கன்னா ரோஸ் செடிக்கெலாம் 50 கிராம்ஸ், ஃப்ரூட் பிளான்ஸுக்கெலாம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மினிமம் நீங்கள் கொடுக்கலாம். மேக்ஸிமம் நான் இந்த செடிக்கு 1 கிலோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கூட பார்த்துட்டிங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸாக என்ன கொடுக்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வேஸ்ட்டான காய்கறி வேஸ்ட் எல்லாமே ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது வெங்காயத்தோலை மோஸ்ட்டாக, அப்புறம் வாழைப்பழத்தோல், இது ரெண்டையுமே நீங்கள் நல்லா ஊற வச்சு 1 நாளோ 2 நாளோ விட்டுருங்க. கூடவே நம்ம அரிசி வடிக்கிற கஞ்சி இருந்தாலுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை எல்லாத்தையும் நீங்கள் நல்லா ஒரு 2 நாள் 3 நாள் விட்டுட்டு அதை விட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் ஊற்றி விட்டுட்டு ரெகுலராக வரக்குள்ள இந்த அளவுக்கு நீங்கள் க்ரோத்து வித்தின் நீங்கள் ஒரு 15 டேஸ்லேயே நீங்கள் பார்க்க முடியும். 2 டைம் ட்ரை பண்ணிங்கனாலே போதும். இந்த திட உரம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கொடுங்க. இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வீக்லி ஒன்ஸ் கொடுக்கக்குள்ளேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு நியூ க்ரோத் இருக்குமே எல்லா பிளான்ட்லேயுமே. பார்த்துட்டிங்கன்னா நம்ம பப்ளி மாஸு எல்லா ஃப்ரூட் பிளான்ஸுக்கும் சரி இந்த இதுதான் டெக்னிக் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் நமக்கு உடனே தலைஞ்சி பப்ளி மாஸ் எல்லாம் மறுபடியுமே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி டெக்னிக்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.